ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வருஷம் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடினீங்களா? எனக்கும் இந்த வருஷம் பொங்கல் ஹாப்பியாக சூப்பராக போணுச்சு. பொங்கல்லே காணும் பொங்கல் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல்னு சொல்லுவோம். அன்றைக்கி தான் நம்ம அவுட்டிங் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வரசக்தி படம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு கையில் பாப்கார்ன் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, எப்படியும் பாப்பா படம் பார்க்க போகிறது இல்லை, விளையாடிட்டு தான் இருக்க போகிறா. சரி அது பாப்கார்னை சாப்பிட்றது கொஞ்சம் அமைதியாக உட்காருவா அப்படின்ட்டு, இல்லாட்டி அவ்வளோ மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டு ஓகேன்ட்டு அவள் சொன்ன கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இது கிளாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க 7 ஸ்க்ரீன் தான். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது தியேட்டர். 5 ஸ்க்ரீன் இருக்குது. நாங்கள் ஸ்க்ரீன் 1 தான் புக் பண்ணியிருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அதை பார்த்துட்டு போவோம், பசங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகணும். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அன்னைக்கு பசங்க கும்பல் தான் நிறைய இருந்தது. என் பையனோட கிரிக்கெட் பேக் கொஞ்சம் பழசாயிடுச்சு, புதுசாக ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி, அங்கே இருக்கிற பால்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தா. நாங்களும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க, யாருமே எதுவுமே சொல்லலை. எல்லாத்தையும் எடுத்து விளையாண்டாலுமே இது விளையாடாதீங்க வைங்கலாம் எதுவுமே சொல்லலை. ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டினாங்க, சைக்கிள் எடுத்து ஓட்டினாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஓட்டிட்டு அதை இடத்துல வச்சுட்டாக்கா அவங்க எதுவுமே கேட்கல, விளையாட்டுன்னு எல்லாரும் விட்டுருந்தாங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுனால நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எதை பார்த்தாலும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தான் தோணுது. ஆனால் நாங்கள் ஒரு பேக் தான் வாங்கினோம். அதுவுமே பில் போட்டு இங்கேயே வச்சுட்டோம். ஏன்னா நம்ம தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் இங்கேயே வச்சுருங்க, நாங்கள் வரும்போது வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பில்லை மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். பாப்பாவை கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விட்டுட்டோம். ஏன்னா நம்ம அங்கே அழைச்சிட்டு போனோம்னா வாங்கி எங்கேயும் ஓடிட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது. இன்னும் படம் போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருந்தது. அதனால் எவ்வளோ விளையாட முடியுமோ விளையாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவளும் இதான் சாக்குன்னு நல்லா விளையாடிட்டு இருந்தா. டைம் ஆச்சுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே கீழேயே செக்கிங் பண்ணிடுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அங்கே செக்கிங் பண்ணிட்டு தான் நம்மளை எஸ்கலேட்டர்லேயே ஏற விடுறாங்க. தியேட்டர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது, ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு அப்புறம் பாப்கார்ன் 1 வாங்கி கொடுத்துட்டேன் அவ கேட்ட மாதிரி. இல்லாட்டி நம்மளை உள்ள படம் பார்க்கவே விட மாட்டா. எப்போ பிரேக் விடுவாங்க, எப்போ இன்டர்வல் வரும், இதே தான் கேட்டுட்டு இருப்பா. பாப்கார்னில் மசாலாவை தம்பி போடவே விட மாட்டேன்ட்டா. நீனே போடுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் நான் கொஞ்சம் மசாலா போட்டு பாப்பா எப்படி குதிக்கிறா பாருங்க. அது நம்மளை இந்த மசாலா போடுறது கூட அவளுக்கு வெயிட் பண்ண முடியல. குடுமான்னு கேட்டுகிட்டே இருக்கா. சீட்டுமே பார்த்தீங்கன்னா நான் சென்டர் சீட்டு தான் கேட்பேன் எப்போதுமே. எனக்கு அப்படி படம் பார்த்தா தான் பிடிக்கும். சீட்டு உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு.
அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் யூனியன்ட்டு ஒரு ஷாப் இருந்தது. சரி பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகணும். அவள் பார்த்தோன்னே உள்ள எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. நேராக போய் அவளுக்கு தேவையான கிளிப்பு பேண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருந்தது, நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே நார்மலாக இருந்தது. சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 199லேருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு லெக்கினும் டாப்பும், பையனுக்கு வந்து டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு கிளிப்பு பேண்ட்ஸு இவ்வளோ தான், ஒரு சின்ன பர்ச்சேஸ் தான் வாங்கிட்டு வந்தாச்சு. வெளில வந்து கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கருப்பட்டி காஃபி ஒன்று குடிக்கலான்ட்டு பக்கத்தில் இருந்த ஷாப்புக்கு போனோம். சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு காஃபி வாங்கி குடித்தோம். அப்புறம் என்ன கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டதுனால சீக்கிரமும் பசி வந்துருச்சு. மணி 7 தான் ஆனிச்சு. பரவாயில்ல, சாயங்காலம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே காணும் பொங்கல் போனீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பாய்.